சிலருக்கு தலையில அரிப்பு நெறைய வர்றது உண்டு. அது பேன், ஈறு இதெல்லாம் இல்லன்னா கூட, தலைக்கு குளிச்சுட்டு வரும்போதே கூட தல அரிச்சுக்கிட்டே இருக்கும். அ இதுக்கு என்ன காரணம்? பொடுகு தான் காரணமா இருக்குமா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஸ்கேல்ப்னு சொல்கிறோம் இல்லையா, தலைக்கு முடிக்கு கீழே இருக்கிற அந்த தலையின் தோல் பகுதி வந்து வறண்டு போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதை வந்து நம்ம பராமரிக்கிறது இல்லை. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் எண்ணெய் போடுவாங்க. டெய்லி காலையில் எழுந்தால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு விடுவாங்க. அதுதான் அதுக்கு ஒரு நரிஷ்மெண்ட் அதுக்கு. இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல யாருமே. எவ்ரிபடி வாண்ட்ஸ் அந்த க்ரீஸி ஹேர் இருக்கக்கூடாது, தலையில் வந்து அந்த எண்ணெய் ஷைன் இருக்கக்கூடாது, முடி வந்து ட்ரையாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மாதிரி அதை விட்டுட்டோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற அந்த அரிப்பு வந்து உங்களுக்கு தெரியும், சோப்பு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு பண்ணுறது எண்ணெயில், ஷாம்பு வந்து உங்களுக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ரெண்டுக்குமே லைன்னு பேர். அது வந்து சூட் ஆகலைன்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இன்னொன்று வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தலை மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ப்ன்ற அந்த தோல் பகுதி ரொம்ப வறண்டு போய் அந்த உரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பொடுகு வந்துடும். பொடுகு வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அரிப்பு ஏற்படும். இது இல்லாமல், இந்த ரெண்டு காரணமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த இந்த இந்த அரிப்பு பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து ஸ்கின் ப்ராப்ளமில் போயிடும். என்ன ஸ்கின் ப்ராப்ளமில் போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய மனித குருதி ரத்தம் மாசுபடியும் பொழுது அது வந்து இன்ஃப்ளமேட்டரி லோட், உங்களுக்கு தேவையில்லாத நீர்க்கோவைகள் சேரும் பொழுது இந்த ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு இதுக்கு எளிதான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வியாபார சந்தையிலேயே கிடைக்குது அந்த முருங்கை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து தலையை வாங்கி, கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், வாங்கி நல்ல பியூர் குவாலிட்டி வாங்கி தலையில் நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் போடுற மாதிரி நீங்கள் தலைக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து முற்றிலும் சரி செய்து கொள்ள முடியும். அது வந்து பொடுகையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். வாரத்தில் ஒரு 3 நாள், ஒரு 4 வாரம் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸாகவே கூட அதை பண்ணிட்டு வரலாம். வாரத்தில் 1 நாள், மற்ற நாளில் வாரத்தில் 2 நாள் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். வணக்கம், நன்றி.